ஒருத்தரோட உயிரிழப்பு நீங்க அஞ்சலி செலுத்துறது ஓகே, பட் நீங்க அதை இந்த காரணத்துக்காக தான் செஞ்சாரு அப்படின்னு சொல்றது அதை குளோரிஃபை பண்ற மாதிரி இல்லைங்களா? வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காருங்கன்னா அந்த வாய்ஸ் மெசேஜ் நான் கேட்டேன், நானும் ட்வீட் போட்டிருக்கேன். இதை நான் சொல்றது கூட நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மொழி போர்ல 17 பேர் இறந்தாங்க, இன்னும் ஓட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க திமுக. ஆனா திமுக குடும்பத்துல யாருமே மொழி போர்ல இறக்கல. திமுகவுடைய குடும்பத்துல அவங்க எக்ஸ்டெண்டட் குடும்பம் கூட ஒருத்தர் இருக்கலாம். ஆனா இன்னுமே ஸ்டேஜ்ல பேசும்போது அடுத்த உயிர் வரும் அடுத்த உயிர் வரும் அப்படின்னு பயமுறுத்திட்டு இருக்காங்க. நான் சொல்லல, நான் சொல்வது வேறு யாரும் இது போற பாதை எடுத்து விடாதீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதே நேரத்துல இறந்து போறவருடைய உயிருக்கு நான் மரியாதை கொடுக்கணும். சும்மா கடந்து போக கூடாது. சும்மா பூர்ணச்சந்தர் இறந்துட்டாரு கடந்து போலாம். அவருடைய ஆன்மாவும் சாந்தி அடையணும். அவர் எதுக்காக இறந்தாரோ அதையும் பூர்த்தி பண்ணும். ஆனா இதுக்காக இன்னொரு இறப்பு நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடாது என்பதையும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய தார்மீக கடமை மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போறது, அதே நேரத்துல இன்னொருத்தரும் செய்யாதீங்கன்னு சொல்றது எங்களுடைய கடமை.